நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 12 இறை வார்த்தை 5 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எளியோரின் புலம்பலையும் வறியோரின் பெருமூச்சையும் கேட்டு இப்பொழுதே எழுந்து வருகின்றேன். அவர்கள் ஏங்குகின்றபடி அவர்களை பாதுகாப்பில் வைப்பேன் என்கிறார் ஆண்டவர் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தோ ஆண்டவர் நம் மத்தியில் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். எளியோருடைய புலம்பலை கேட்கக்கூடியவராக, வறியோருடைய பெருமூச்சையெல்லாம் காணக்கூடிய கடவுளாக, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக, நம்முடைய எல்லா விதமான தேவைகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, குறிப்பாக அடிமைத்தனத்திலிருந்து, தீயாவியின் பிடியிலிருந்து, கற்றுகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் நமக்கு வாக்குறுதிகளை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதே திருப்பாடல் அதிகாரம் 12 இறை வார்த்தை 6 இப்படியாக வாசிக்கிறோம். ஆண்டவரின் வாக்குறுதிகள் கலப்பற்ற வாக்குறுதிகள், மண் உலையில் தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி போன்றவை, 7 முறை புடமிடப்பட்டவை என்று சொல்லி அங்கு கடவுளுடைய வாக்குறுதிகள் எப்படி கலப்பற்றவையாக இருக்கிறது என்பதை சங்கீதக்காரன் எடுத்துரைக்கிறான். பிரியமான சகோதரனே சகோதரியே, பல நேரங்களில் நம்ம எல்லாம் வாக்குறுதி கொடுக்குறோம். திருமணத்தில் வாக்குறுதி கொடுக்குறோம். நீங்கள் கொடுக்குறீங்க, இன்பத்தில் துன்பத்தில் உடல் நலத்தில் நோயில் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடியதை நம்ம அன்றாட வாழ்க்கை அனுபவங்களில் பார்க்குறோம். அந்த வாக்குறுதியில் பலர் தோற்று போகிறார்கள். அந்த வாக்குறுதியில் பிரமாணிக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஏராளமான குடும்பத்தினர் தம்பதிகள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் வாக்குறுதி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அஞ்சாதேன்னு சொல்றார், பயப்படாதேன்னு சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே இந்த வேளையில வாக்குறுதியின் தெய்வம் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இதோ இந்த உலகத்தின் பார்வையில நம்ம சாமானியர்களாக, ஒதுக்கப்பட்ட பிள்ளைகளாக, வறியவர்களாக காணப்படுகின்றோம். இது நம்முடைய கூக்குரலுக்கு ஆண்டவர் அப்படியே பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரே, இயேசுவே, இதோ அடியேனாகிய என்னுடைய புலம்பலை கேட்பதற்காக, வறியோனாகிய என்னுடைய கூக்குரலை கேட்பதற்காக, பெருமூச்சுக்கு ஆண்டவரே நீர் பதில் கொடுப்பதற்காக அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறேன். இது ஆராதனை பாடல் வாயிலாக நான் உண்மை போற்றுகின்றேன் ஆண்டவரே, உம்மை புகழுகின்றேன் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, என்னுடைய துதிகன மகிமையினால் உம்மை ஆராதிக்கின்ற ஆண்டவரே என்று சொல்லி ஆராதித்து ஆர்ப்பரித்து நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம்.
நீசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஆம் ஆண்டவரே, நாங்கள் திருப்பாடல் 27 எப்படியாக வாசிக்கிறோம் அப்பா. அங்கு தாவீது அரசன் பல இன்னல்கள், பல நெருக்கடிகள், பல போராட்டங்கள். இந்த போராட்டத்திற்கு மத்தியில் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும், அவருடைய திருமுக அழகை நான் காண வேண்டும் என்று சொல்லி அங்கு திருப்பாடல் 27 ஆண்டவரே தாவீதரசர் அங்கு வந்து தன்னுடைய ஏக்கத்தை, தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவரே, இதோ இந்த நாளில் பல்வேறு விதமான போராட்டங்களோடு நாங்கள் உம்முடைய பிரசனத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஜபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, இதோ நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த விண்ணப்பம், அந்த ஆசை, அந்த விருப்பம் எல்லாம் உம்முடைய திருவுளத்தை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதுதான். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது எங்களுடைய பெருமூச்சை நீர் கேட்பீராக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் கூப்பிடுகின்ற பொழுது, உம்முடைய பெயரை நாங்கள் அறிக்கையிடுகின்ற பொழுது உம்முடைய திருமுகத்தை எங்களுக்கு மறைக்காதிரும் ஆண்டவரே. உமது திருமுக ஒளியை எங்கள் மீது வீசியருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய பிரசனத்திற்கு முன்பாக நம்முடைய துன்பங்களுக்கு மத்தியில், நெருக்கடிகளுக்கு மத்தியில், இன்னல்களுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவர் தன்னுடைய திருமுக ஒளியினால் நமக்கு தேவையான விடுதலையை கொடுத்தருளும்படியாய் அதை ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு நாம் இந்த ஆராதனை பாடல் வாயிலாக அவரை புகழ்ந்து பாடுவோம். உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. இயேசுவே, ஆண்டவரே, இது நாங்கள் ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 8 நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பிலிருந்து பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, பசியா, பட்டினியா, இன்னலா, துன்பமா என்று சொல்லி எதுவும் உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியாது என்பதை பவுலடியார் மிக அழகாக எங்களுக்கு விளக்கி இருக்கிறார் ஆண்டவரே, கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. ஆனால் பல நேரங்களில் தெய்வமே, அந்த வார்த்தையை நாங்கள் பற்றி கொள்ளாமல், அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளாமல், நம்முடைய பிரசன்னம் எங்களை விட்டு அகலாது என நாங்கள் பல நேரங்களில் உணர்வதில்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் இதோ நீர் எங்களை விட்டு வெகு தொலைவில் சென்று விட்டீர். இதோ எங்களுடைய கூக்குரலுக்கு நீர் பதில் கொடுப்பதில்லை. இதோ இன்னல்களில் ஆண்டவரை நாங்கள் உழல்கின்ற பொழுது,
துன்பத்தில் நாங்கள் வாழுகின்ற பொழுது ஏன் தெய்வமே எங்களை கைவிட்டீர் என்று நாங்கள் கூப்பாடு போட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். உம்முடைய திருவுளத்தை நாங்கள் அறியாத பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் இதோ நாங்கள் வேதனைகளுக்கு மத்தியில் உம்முடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய திருப்பாதத்தில் அமர ஆண்டவரே வாஞ்சையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கும் ஆண்டவரே. இதோ வெறுமனே வார்த்தைகளாக எங்களுடைய ஆண்டவரை புகழ்ச்சிகள் இருந்து விடாமல் இதயத்தின் ஆழத்திலிருந்து அவை பிறப்பெடுக்க வேண்டும் ஆண்டவரே, ஊற்றெடுக்க வேண்டும் ஆண்டவரே. அது எங்களுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் பலன் கொடுக்கக்கூடியவையாக, பயன் சேர்க்கக்கூடிய ஒன்றாக அமைய வேண்டும் ஆண்டவரே. ஆகவே இந்த வேளையில துன்பத்தின் மத்தியில் உம்மை புகழக்கூடிய இந்த வல்லமையை ஆசிரியங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையை நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஆண்டவரை நாம் கனப்படுத்துவோம். பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காகலோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காகலோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி எப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. உம்மல்ல செயல்களை நினைத்து நினைத்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று நாங்கள் இந்த ஆராதனை பாடல் வாயிலாகவும் நாங்கள் புகழ்ந்தேத்தினோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை இன்னல்கள் எங்களுடைய வாழ்வில் வந்தாலும் ஆண்டவரே இயேசுவே நீர் எங்களை தாங்கி பிடித்திருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவருடைய சிறர்கள் நிழலில் அரவணைத்து வழிநடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அடைக்கல பாறையாக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. அரணாக கோட்டையாக நீர் எங்களை சுமந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்திருக்கிறீர் தகப்பனே. எந்த விதமான பொல்லாப்பும் தீங்கும் விபத்தும் ஆபத்தும் அணுகாதபடி ஆண்டவரே இயேசுவே நீர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்த போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பேரொளியினால் எங்களை நீர் தாங்கி இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, நாங்கள் காயத்தோடு இருந்த பொழுது, உம்முடைய வார்த்தையை விட்டு நாங்கள் பிரிந்து போன பொழுது, கீழ்ப்படியாமையால் இருந்த பொழுது ஆண்டவரே நாங்கள் துன்பத்தில் உழன்றோம் ஆண்டவரே. நாங்கள் காயப்பட்டோம் ஆண்டவரே. அவமானத்தில் இருந்தோம் ஆண்டவரே. வேதனைகளை அனுபவித்தோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த நேரங்களிலெல்லாம் அன்பு தகப்பனே, ஒரு ஆயன் தன் ஆடுகளை தோளில் சுமப்பது போல இதை எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தோளில் சுமந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வல்லமையினால் மகிழ்ச்சியின் தைலத்தினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி. எங்களை ஆட்கொண்டதற்காக நன்றி. எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ பல்வேறு விதமான நெருக்கடியில் மத்தியில், உபத்திரவங்கள் மத்தியில் நீர் எங்களை தப்புவித்து பெருமைப்படுத்தி இருக்கிற ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்ல செயல்களை நினைத்து நினைத்து ஆண்டவரே இயேசுவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, தூய் ஆவியானவரே நன்றி.
வல்லவரே நன்றி. என்னை ஆளுகை செய்பவரே நன்றி. தூசியும் சாம்பலுமான எங்களை நீர் எங்களை உயர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே. உயர்த்தி நம்முடைய மேலான உடனிருப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இந்த சமூகத்தில் நாங்கள் வறியவர்களாக இருந்திருக்கிறோம், எளியவர்களாக இருந்திருக்கிறோம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறோம், கண்டுகொள்ளப்படாமல் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ எளியோரினுடைய கூக்குரலுக்கு நீர் பதில் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, வறியோருடைய பெருமுச்சையெல்லாம் நீர் கவனித்து இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வாக்குறுதிகள் களப்பற்றவையாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகம் உண்டாகிற பொழுது நீர் வாக்குறுதி கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த வாக்குறுதி ஆண்டவரை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த உலகில் வாழக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அபரிவிதமாக கிடைத்து வருகிறது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவே நன்றி என்று சொல்லுங்க. கடவுளுடைய வாக்குறுதி களப்பற்றவையாக இருக்கிறது. 7 முறை புடமிடப்பட்ட வெள்ளியை போன்று இருக்கிறது. வெள்ளி எப்படி ஜொலிக்கிறதோ, பளபளப்பாக மின்னுகிறதோ, அதே போல கடவுளுடைய வாக்குறுதி ஒரு நாளும் மங்காது. ஆகவே மங்காதவராக என்றும் ஜொலிக்கக்கூடிய கடவுளாக அதோ ஜுவாலையாக ஆண்டவர் நம்மத்தில் எழுந்தள்ளி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்துவோம். இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய களப்பற்ற வாக்குறுதிகளால் எங்களை தாங்கி பிடிப்பதற்காக நன்றி. எங்களை திடப்படுத்துவதற்காக நன்றி. எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி. எங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுப்பதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. தூய ஆவியானவரை எங்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதோ அந்த தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் இதோ உண்மையை நோக்கி வழிநடத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இதோ இந்த தூய ஆவியானவர் எங்களுடைய வாழ்வில் துன்பங்கள், இன்னல்கள், நெருக்கடிகள், வேதனைகள் வருகின்ற பொழுது எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட உன்னதத்தின் ஆவியானவரை, வல்லமையின் ஆவியானவரை, திடப்படுத்தும் ஆவியானவரை எங்களுக்கு நீர் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே உணர்ந்து அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே மக்களே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உன்னதமான ஜபம் நன்றி. ஆகவே இந்த பெரு உவகையோடு நன்றி பெருக்கோடு இம்மட்டுமாய் ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் நினைத்து ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய துதிகன மகிமையினால், ஆராதனையினால் உம்மை நாங்கள் மாட்சிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரராக நீர் இருக்கிறீரப்பா ஆண்டவரே. இயேசுவே, இதோ எங்களுடைய துதிகன மகிமைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வல்லவரே, நல்லவரே, தூயவரே, எங்களை ஆளுகை செய்பவரே நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இப்படி பிரசன்னத்தினால் எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே 2 கரங்களையும் மார்பில் வைத்துக் கொண்டு அப்படியே கண்களை மூடி நற்கருடைய ஆண்டுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நம்மை நாம் வந்து ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, திருப்பாடல் 142 அங்கு தாவீதரசர் உதவிக்காக வந்து மன்றாடுகிறார். ஆண்டவரை நோக்கி அபயக்குரல் எழுப்புகின்றேன். உரத்த குரலில் ஆண்டவரின் இரக்கத்திற்காக வேண்டுகின்றேன். என் மனக்குறைகளை அவர் முன்னிலையில் கொட்டுகின்றேன். அவர் திருமுன்னே என் இன்னலை எடுத்துரைக்கின்றேன். என் மனம் சோர்வுற்றிருந்தது. நான் செல்லும் வழியை அவர் அறிந்தே இருக்கின்றார். நான் செல்லும் வழியில் அவர்கள் எனக்கு கண்ணி வைத்துள்ளார்கள். வலப்புறம் கவனித்து பார்க்கிறேன். என்னை கவனிப்பார் எவருமில்லர். எனக்கு புகலிடம் இல்லாமற் போயிற்று. என் நலத்தில் அக்கறை கொள்வார் எவருமில்லர். ஆண்டவரே, உம்மை நோக்கி கதறுகிறேன். நீரே என் அடைக்கலம். உயிர் வாழ்வோர் நாட்டில் நீரே என் பங்கு. என் வேண்டுதலை கவனித்து கேளும். ஏனெனில் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன். என்னை துன்புறுத்துவோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். ஏனெனில் அவர்கள் என்னை விட வலிமை மிக்கோர். சிறையினின்று என்னை விடுவித்தருளும். உமது பெயருக்கு நான் நன்றி செலுத்துவேன். நீதிமான்கள் என்னை சூழ்ந்து நிற்பார்கள். ஏனெனில் நீர் எனக்கு பெரும் நன்மை செய்கின்றீர் என்று சொல்லி அங்கு கடவுள் எப்படி தனக்கு நன்மை செய்கிறார் என்பதை இங்கு சங்கீதக்காரன் மிக அழகாக தன்னுடைய பாடுகளின் மத்தியில், உபத்திரவங்கள் மத்தியில் அங்கு கடவுள் மீது தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கூக்குரல் இடுகிறார். ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லி மன்றாடுகிறார்.
அதே போல் நான் தாழ்த்தப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, இதோ என்னுடைய நான் செல்கிற பாதையில் கண்ணி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கு தன்னுடைய அனுபவத்தை அங்கு வந்து ஆண்டவரிடத்துல வெளிப்படுத்தக்கூடியதை வந்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, என் கூட இருக்கிறவங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க யாரும் என்னை வந்து கவனிக்கல ஆண்டவரே, கவனிப்பார் யாரும் இல்லை என்று வந்து புலம்பக்கூடிய நான் வந்து பார்க்கிறோம். நான் அடைக்கலம் தேடி போனேன், புகலிடம் தேடி போனேன், எனக்கு புகலிடம் இல்லை ஆண்டவரே, என்னை அப்படியே கதவை சாத்திக்கிட்டாங்க, என்னை வந்து வெறுத்து ஒதுக்கிட்டாங்க ஆண்டவரே, உனக்கு இதே பொழப்பா, உனக்கு வேற இடமே இல்லையா, ஏன் எங்களை தொந்தரவு செய்யற அப்படின்னு சொல்லி ஆண்டவரே பலர் எங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்காமல் கதவுகளை சாத்தி கொண்டார்கள் ஆண்டவரே. இதோ நீர் ஒருவர் மாத்திரமே உயிர் வாழ்வோர் நாட்டில் நிறையன் அடைக்கலம் நிறையன் பங்கு என்று சொல்லி தாவீதரசன் மன்றாடினது போல என் அன்பு மகனே மகளே, இதோ இந்த வேளையில தாவீதரசனை போல ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நம்மை நாம் வந்து ஒப்பு கொடுப்போம். இதோ 2 கரங்களையும் மார்பில் வைத்துக்கொண்டு அப்படியே கண்களை மூடி, நீங்கள் எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறீர்கள். இதோ என்னை சுற்றி பலர் இருக்கிறாங்க, நான் வலப்புறம் திரும்பி பார்க்கிறேன், என்னை கவனிப்பார் யாரும் இல்லை, இடப்புறம் திரும்பி பார்க்கிறேன், ஆண்டவரே என் மீது அக்கறை கொள்வார் யாரும் இல்லை. உயிர் வாழ்வோர் நாட்டில் ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரமே என் பங்காக இருக்கிறேன், நீர் ஒருவர் மாத்திரமே அடைக்கலம் கொடுக்கக்கூடிய உன்னதரான கடவுளாக இருக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான அந்த சூழ்ச்சிகளையும் நெருக்கடிகளையும் வேதனைகளையும் அப்படியே ஆண்டவருடைய கரத்திற்குள்ளான ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுங்க மக்களே. ஆண்டவர் நமக்கு வந்து நன்மைகளை செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இதோ சுற்றுமுற்றிலும் நமக்கு வந்து நம்மை கவனிப்பார் யாரும் இல்லை. இன்றைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஒரே வீட்டில் வாழ்றோம், ஒரே குடும்பத்தில் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, அண்ணன் நல்லா இருக்கிறாரா, தம்பி நல்லா இருக்கிறாரா, தங்கச்சி நல்லா இருக்கிறாங்களா, அக்கா நல்லா இருக்கிறாங்களா என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சூழல் அப்படியே வெகுவாய் குறைந்து கொண்டே வருகிறது. நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் என்கிற ஒரு விதமான குறுகிய வட்டத்துக்குள்ளான வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களே, இப்படிப்பட்ட இந்த வேளையில நீங்கள் அப்படியே முடங்கி போய் கிடக்கலாம். ஆண்டவரே இயேசுவே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வேதனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அவமானங்களை சந்திக்க வேண்டும் ஆண்டவரே? இதோ சுற்றிலும் முற்றிலும் என்னை கேட்பார் யாரும் இல்லை, கவனிப்பார் யாரும் இல்லை, இதோ அனாதையாக தனித்து விடப்பட்டிருக்கிறேனே இயேசுவே. ஆண்டவரே இதோ பிள்ளைகள் என்னை கையறு நிலையில் விட்டு விட்டார்களே, நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. தெய்வமே, என் மகன் எனக்கு அடைக்கலம் கொடுப்பான், என் பிள்ளைகள் எனக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள் என்று நான் நம்பி இருந்தேன் ஆண்டவரே. ஆண்டவரே என் பிள்ளைகள் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள் ஆண்டவரே, அந்த வாக்குறுதிகள் எல்லாம் பொய்த்து போய்விட்டன ஆண்டவரே. இதோ இந்த நாளில் நீ எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே, நம்முடைய வாக்குறுதிகள் களப்பற்றவையாக இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாளில் உம்மை நோக்கி நாங்கள் கூக்குரல் இடுகின்றோம் ஆண்டவரே. எளியோரின் குரலை கேட்டருளும் ஆண்டவரே, விண்ணப்பத்தை கேட்டருளும் ஆண்டவரே. இதோ வறியோராகி எங்களுடைய பெருமூச்சை உற்று கேளும், கவனித்தருளும், பதில் தாரும் என்று சொல்லி நீங்கள் எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறீர்களோ, எப்படியெல்லாம் வேதனையில் இருக்கிறீர்களோ, எல்லா காரியங்களையும் அப்படியே ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. இந்த ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறார். வாழ்வோரின் நாட்டில் நமக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவராக, புகழ் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அடைக்கல நகர்கள் என்று வந்து இருக்கின்றது. அதை வந்து விவிலியத்தில் படிக்கிறோம். அந்த ஊருக்குள்ள அந்த நகருக்குள்ள யாரெல்லாம் போறாங்களோ அது மிகப்பெரிய பாவியாக இருந்தாலும் என்ன செய்யப்படுவாங்க அப்படின்னா அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்தாலும், துரோகங்களை செய்தாலும், துரோகங்களை சந்தித்திருந்தாலும் இந்த ஆண்டவர் நமக்கு அடைக்கலங்களை கொடுக்கக்கூடியவராக, பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவற்ற அப்படியே நம்மை நாம ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, ஆண்டவரே, இதோ உம்மிடம் நாங்கள் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான கசப்புணர்வுகள், காயங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியவராக, ஆண்டவரே எங்களுடைய பெருமூச்சை கவனிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிற ஆண்டவரே.
இதோ எங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிற ஆண்டவரே, இதோ எங்களுடைய கூக்குரலை நீர் கேட்டருளும் ஆண்டவரே. நாங்கள் தாழ்த்தப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே, மக்களால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே, பெற்றெடுத்த பிள்ளைகளால் காயத்திற்கும் அவமானத்திற்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மேட்டுமைத்தனத்தோடு பல நேரங்களில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் பிறரை காயப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட எல்லா நேரங்களையும் நாங்கள் ஒப்புக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ எங்களுக்கு ஆண்டவரே ஆதரவு கொடுக்கக்கூடிய கடவுளாக நீர் ஒருவரே இருக்கிறீர். உம்மை நாங்கள் சிக்கனை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆண்டவரே உம்மிடம் நாங்கள் அடைக்கலான் குருவிகளைப் போல அடைக்கலம் தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தாரும் இயேசுவே. ஆண்டவரே, நம்பிக்கையோடு மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவீராக. அவருடைய பெருமூச்சை நீர் கேட்டறிவீராக ஆண்டவரே. இயேசுவே, இதோ எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் நீர் சந்தித்தருளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதலை தாரும் ஆண்டவரே, நம்பிக்கை தாரும் ஆண்டவரே. உடல் நோயிலிருந்து சுகத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. தீ ஆவியின் பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே, உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை வேலியமைத்து காத்தருளும்படியாய் ஆண்டவரே, வெள்ளியை போல எங்களை புடமிடும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. துன்பத்தின் மத்தியில் நாங்கள் சோர்ந்து போய்விடாமல் வெள்ளியை இப்படி புடமிடுகிறீர், அதே போல எங்களுடைய வாழ்வை புடமிடுகிறீர் என்று நாங்கள் நம்ப வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உன்னதமான நம்பிக்கையை எங்களுக்கு தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். மாங்குயிரில் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியன தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேய் பிடித்த அந்த மகனுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய நம்ம வாசிக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். இயேசுவின் மீது குற்றம் சுமத்துறாங்க. என்ன அப்படின்னா, பேய்களின் தலைவன் பெயல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று சொல்லி அங்கு குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு நிலை. அப்போ இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனை, ஒரு முறை நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அதிலிருந்து நமக்கு மீண்டுமாக தீய ஆவி நம்மை அணுகாதா என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருகிறது. நிச்சயமாக அணுகும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டில் ஆண்டு நமக்கு விளக்குகின்றார், அதை வலியுறுத்துகின்றார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விழிப்புணர்வோடு எப்போதுமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி நாம் வாழ வேண்டும். அவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதனை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த திருப்பலியில் அப்படிப்பட்ட அருள் வரங்களை இறைவன் நமக்கு தந்திரல வேண்டுமென தொடர்ந்து நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் அன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் நாள் வருகின்றது, ஆம் அது வந்துவிட்டது. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 முடிய. குருக்களே, சாக்கு உடை உடுத்தி கொண்டு தேம்பி அழுங்கள். பலிப்பீடத்தில் பணிபுரிவோரே, அலறி புலம்புங்கள். என் கடவுளின் ஊழியர்களே, சாக்கு உடை அணிந்தவர்களாய் இரவை கழியுங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையலும் நீர்ம படையலும் இல்லாமற் போயின. உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். ஊர் பெரியோரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடிவர செய்யுங்கள். ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். மிக கொடிய நாள் அந்த நாள். ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். சீயோனிலே எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். என்னுடைய திருமலை மேலிருந்து கூக்குரலிடுங்கள். நாட்டில் குடியிருப்பவர்கள் அனைவரும் நடுங்குவார்களாக. ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகின்றது, ஆம் அது வந்துவிட்டது. அதுவோ இருளும் காரிருளும் கவிந்த நாள், மப்பும் மந்தாரமும் சூழ்ந்த நாள். விடியற்கால ஒளி மலைகள் மேல் பரவுவது போல் ஆற்றல் மிகு வெட்டுக்கிளிகளின் பெருங்கூட்டம் வருகின்றது. இது போன்று என்றுமே நிகழ்ந்ததில்லை, இனிமேல் தலைமுறை தலைமுறைக்கும் நிகழப்போவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 9. நாம் பாட வேண்டிய பதிலுரை. உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகவும் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூர்வேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். வேற்றினத்தாரை கண்டித்தீர், பொல்லாரை அழித்தீர். அவர்களது பெயரினி இராதபடி அடியோடு ஒழித்தீர்.
அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களை சிக்கிக் கொண்டனர். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போதே இவ்வுலக தீர்ப்புக்கு உள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என் பால் ஈர்த்துக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 15 முதல் 26 வரை. மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்ப்போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் எனச் சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் ஒரு நபர் என்னிடம் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை மேற்கோள் காட்டி, ஃபாதர், அதான் ஏற்கனவே ஒருத்தர் தீ ஆவிலிருந்து விடுதலை பெற்றுட்டாரு. அது மட்டுமல்ல, தன்னுடைய அந்த வீடு சுத்தமாக தூய்மையாக வச்சிருக்கிறாரு. அப்புறம் எப்படி
7 ஆவிகள் வந்து மீண்டுமாக அவருடைய வீட்டுக்குள்ளே வரும், தொந்தரவை எப்படி கொடுக்கும், துன்பத்தை எப்படி கொடுக்கும், அதில் வந்து அதில் ஒரு லாஜிக் இல்லையே ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் என்னிடம் வந்து கேள்வி கேட்டாங்க. அப்போ இன்றைய நற்செய்தி வாசித்தப்ப அந்த நபர் தான் என்னுடைய மனக்கண் முன்பாக வந்து முன்னிருக்கிறார். அப்போ அந்த நற்செய்தி வாசகத்தை வந்து எப்படி நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் அல்லது பார்க்கணும். ரொம்ப அழகாக இந்த நற்செய்தி வாசகம் வந்து ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை பாடத்தை நமக்கு வந்து கொடுக்கிறது. நற்செய்தி வாசகத்தில் அழகான ஒரு வார்த்தை வருகிறது. என்ன அப்படின்னா, அதாவது ஒருவரிடமிருந்து வெளியேறுகின்ற தீய ஆவி, வெளியேறுகின்ற அந்த தீய ஆவி. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து அந்த தீய ஆவியினுடைய பிடியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ண, அதாவது அவருடைய வீடு வந்து சுத்தமாக இருக்குது, தூய்மையாக வந்து இருக்கிறது. இதுதான் அதனுடைய ஒரு பொருளாக, உட்பொருளாக, அர்த்தமாக நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? அப்போ இது எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, விவிலியத்திலிருந்து ஒரு அழகான உதாரணத்தை நம்ம வந்து மேற்கோள் காட்டலாம். என்ன உதாரணம்? அதாவது சவுல் அரசன் வந்து கடவுளுடைய அபிஷேகத்தை வந்து பெற்ற ஒரு நபராக வந்து இருக்கிறார். நம்ம 1 சாமுவேல் அதிகாரம் 16 இறைவார்த்தை 14 நம்ம வந்து பார்க்கிறோம். அங்கு கடவுளுடைய ஆவி அவனை விட்டு விலகி செல்கிறது. சரிங்களா? கடவுளுடைய அபிஷேகத்தை பெற்றவன், கடவுளுடைய பார்வையில் சிறப்பு வாய்ந்தவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் என்ன பண்றான் அப்படின்னா, அங்க வந்து செயல்படுகின்றான். அப்படி நடக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, கடவுளுடைய ஆவியானவர் அவனை விட்டு வெளியேறி போறார். எப்பெல்லாம் கடவுளுடைய ஆவியானவர் வந்து அவரை விட்டு வெளியேறி போறாரோ அப்பெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, தீய ஆவி அவருக்குள்ள வந்து உள் வருகிறது. அப்போ அங்கே வந்து பெரிய குழப்பம், மன அழுத்தம், மனபாரம், அங்கே வந்து குடும்பத்தில் ஒரு விதமான குழப்பத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது, மக்களை சரியான விதத்தில் வந்து வழிநடத்த முடியாத ஒரு நிலை. அப்போது தீய ஆவி அவர் வந்து உச்சத்துக்கு கொண்டு போகிறப்பெல்லாம் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இசை வாசிக்கக்கூடியவங்களை வந்து அழைத்து வர்றாங்க. இப்போ தாவீது அப்படி தான் வந்து என்ன செய்யப்படுறார் அப்படின்னா, சவுல் அரசன் வந்து அழைத்து வரப்படுகிறார். இது எல்லாம் நம்ம வந்து 1 சாமுவேல் அதிகாரம் 16 முதல் நம்ம வந்து வாசிக்கின்றோம். சரிங்களா? அப்போது கடவுளுடைய வல்லமையை ஒரு வந்து பெற்றிருக்கிறான். அப்போ வந்து கடவுளுடைய பார்வையில் அபிஷேகத்தை பெற்ற அவன் வந்து இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா, எப்படி அவனுக்குள்ள தீ ஆவி வருகிறது என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்து வருகிறது அல்லவா? அப்போ அவனுடைய வீடு சுத்தமாக தானே இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கையில் அந்த உடல் வந்து சுத்தமாக தானே இருக்கிறது. அப்புறம் எப்படி அவனுக்குள்ள இப்படிப்பட்ட கெட்ட ஆவிகள், தீய எண்ணங்கள், தீய ஆவிகள் உள்வர முடியும் என்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்து எழுகிறது அல்லவா? அப்போ இந்த பகுதியை நம்ம வந்து படிக்கின்ற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஒருவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த வெளியேறுகின்ற தீய ஆவி அந்த நேரத்தில் தற்காலிகமாக வந்து வெளியேறி போகிறது. அதனால் சுத்தமாக வந்து போயிருச்சுன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த மனிதன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய உடலை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி அவர் வந்து பாதுகாத்து கொள்ளலை அப்படின்னா, அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அவர் மீண்டுமாக அவர் வந்து பழைய வாழ்க்கைக்கு வந்து போய்விடுவார். அது முந்தையதை விட பிந்தையது மிகவும் வந்து கேடுள்ள ஒன்றாக இருக்கும் என்பதனை நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு உன்னதமான ஒரு பாடத்தை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, இப்போ உதாரணமாக இன்றைக்கு வந்து குடிக்கு அடிமையாக இருக்கக்கூடியவங்க அல்லது ஆபாச படங்களுக்கு வந்து அடிமையாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 2 மாதம் 3 மாதம் அது ஏதாவது ஒரு கேம்ப்பு போவாங்க, அல்லது ஏதாவது மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க, அல்லது வந்து உளவியலாளர்களை சந்தித்து தகுந்த ஆலோசனை வந்து பெற்றுக்கொள்வாங்க. இப்போ அவங்க 2 மாதம் 3 மாதம் அந்த வாடையே உங்களுக்கு வந்து இருக்காது. குறிப்பாக அந்த குடிப்பழக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த வாடையே உங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ மீண்டுமாக வீட்டுக்கு வருவாங்க, தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க. கேட்டால் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே அந்த எண்ணம், அந்த டெண்டன்சி இருக்குது இல்லையா, அந்த நோக்கம், அதான் நான் வந்து குடிக்கணும், அப்போ அந்த குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் நண்பர்கள் வந்து என்ன மாப்பிள்ளை நல்லா இருக்கிறியா, வா கொஞ்சம் வந்து கடைக்கு போகலாம், பாருக்கு போகலாம், குடிக்கலாம். அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் சோதனைகள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவார். அதை கொஞ்சம் அப்படியே சுவைத்து பார்த்துட்டார் அப்படின்னா, முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாக வந்து குடிக்கு வந்து அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போது உடல் வந்து இன்னும் மிகவும் வந்து மோசமாகக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்படும். அதே போல தான் கடவுளுடைய ஆவியால் ஒருவன் வந்து பாதுகாக்கப்படுகிறான். இப்போ தீ ஆவி பிடித்த ஒரு நபர் இருக்கிறாரு. இப்போ தீ ஆவியில் பிடித்த ஒரு நபரை கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து விடுதலை கொடுக்கிறாரு, அவருக்கு வந்து பாதுகாப்பை கொடுக்கிறாரு. அப்படின்னா அந்த மனிதன் என்ன செய்யணும் அப்படின்னா, அது நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா,
மீண்டுமாக அந்த தீய ஆவி நம்மிடம் வராதபடி நாம் வந்து நம்மையே வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த நற்செய்தியினுடைய பின்பலத்தை நாம் வந்து பார்க்கிறப்ப இந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்கள் கடவுளை வழிபடுறோம், கடவுளை வந்து பின்பற்றுறோம், அவருடைய சட்டங்களை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து மார்தட்டி கொள்றாங்க. அது வெளி அடையாளம். இந்த வீடு அழகுபடுத்தப்பட்டு இருக்கிறது, சுத்தம் செய்யப்பட்டு இருக்கிறது, அப்புறம் வந்து பார்க்க வந்து வாசிக்கிறோம் அல்லவா. இந்த இறைவார்த்தை இந்த பகுதிகளை நமக்கு சொல்லக்கூடிய சிந்தனை என்ன அப்படின்னா, இது வந்து வெளியில பார்ப்பதற்கு அவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, ஆனா வார வாரம் கோயிலுக்கு போறாங்க, அதாவது 10ல் 1 பங்கு கொடுக்கறாங்க, பங்குல வந்து சந்தா கட்டலாம், அன்னதானம் கொடுக்கலாம், அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுக்கலாம், நிறைய இரக்க செயல் வந்து செய்யலாம். ஆனா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய உள்ளம் வந்து தூய்மையாக இல்லை. அப்ப ஆண்டவர் தான் வந்து நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு பாடத்தை கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்க வெளியில பார்க்க நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய உள்ளம் வந்து தூய்மையாக இல்லை. அப்ப நீங்க உங்களுடைய உள்ளம் தூய்மையாக இல்லை அப்படின்னா அப்போ என்ன செய்யும், அந்த வெளியேறி போன ஆவி வந்து மீண்டுமாக நிறைய கேடான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வந்து ஏற்படுத்தும். மோசமான விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் வந்து சந்திப்போம், அனுபவிப்போம் என்பதைத்தான் நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இப்போ போகிற ஆவி, நம்ம விட்டு போகிற ஆவி திரும்பி நமக்குள்ள வருமா? நிச்சயமாக வரும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த உலகத்தில் வந்து நிறைய நமக்கு வந்து இருக்கிறது. இப்போ உதாரணமா, இப்போ எகிப்து நாட்டில் இஸ்ரேல் மக்கள் 430 ஆண்டுகளாக வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அப்படி அடிமைப்பட்டு கிடந்த மக்களுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா விடுதலை கொடுக்கிறார். மோயிசனோட தலைமையில விடுதலை வந்து கொடுக்கறாங்க, வர்றாங்க, செங்கடல் நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. 3 நாள் கழிச்சு பார்வோன் மன்னன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த மக்களை வந்து துரத்தி பிடிக்கணும், அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய படைகளோடு வந்து என்ன பண்றான் அப்படின்னா துரத்தக்கூடிய அல்லது பின்பற்றக்கூடிய ஒரு நிலை. இதை கண்டு வந்து மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பயப்படுறாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட தங்களை வந்து ஒப்பு கொடுக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர்கள் சார்பாக நின்று போரிடக்கூடியதையும் அவர்களுக்கு வந்து வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடியதை நாம வந்து பார்க்கின்றோம். அப்ப இந்த நிகழ்வு வழியாக, இந்த நிகழ்வை போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு முறை நம்ம வந்து பாவத்துல இருக்கிறோம், சோதனையில இருக்கிறோம், தீயாவின் பிடியில வந்து ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறோம். இப்ப கடவுள் நமக்கு வந்து விடுதலை கொடுக்கிறாரு. இப்ப விடுதலை கொடுத்த உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து தொடர்ந்து வந்து கடவுளுடைய பாதையின்படி, திட்டத்தின்படி, அவருடைய ஆலோசனையின்படி, வழிகாட்டுதலின்படி நாம வந்து நடக்கணும். நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி வெளி மப்புக்கு ஒன்று சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து நம்முடைய உள்ளம் புதுப்பிக்கப்படலை அப்படின்னா அதன் வழியாக எந்த விதமான ஆசீர்வாதமும் நமக்குள்ள கடந்து வராது என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றார். இப்போ உதாரணமா, நம்ம வீடு தன்னையிலும் கூட்டுறோம். ஒரு நாள் கூட்டின உடனே நம்ம வீடு சுத்தமா இருக்குது. இப்போ அதனால அடுத்த நாள் நம்ம வந்து கூட்டாம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வீட்டில் புழங்காம இருக்கிறோம், பயன்படுத்தாம இருக்கிறோம். அப்போ அந்த அறைகள் வந்து சுத்தமாக தான் இருக்குது. ஆனால் எப்படி தூசு உள்ளுக்குள்ள வருது? எப்படி அதில் வந்து அழுக்கு உள்ளுக்குள்ள வருது? ஒட்டடை எப்படி நம்ம வந்து பிடிக்குது தெரியலையே. நம்ம அறியாமல் வந்து வருகிறது. நம்ம நினைப்போம், எப்படா அது ஒட்டடை வருது, எப்படா அப்படி அழுக்கு வருது, எப்படி தூசி உள்ளுக்குள்ள வருது தெரியலையே. வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அதே போலதான் நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, கடவுள் நம்ம வந்து தூய்மைப்படுத்திட்டாரு. அப்போ தூய்மைப்படுத்துற நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வந்து தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தூய்மைப்படுத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்முடைய வீட்டை எப்படி ஒவ்வொரு நாளும் பெருக்கிறோமோ, சுத்தம் செய்யறோமோ, தூய்மைப்படுத்துறோமோ, அதே போல நம்முடைய இந்த உடலாகிய இந்த ஆலயத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம வந்து ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்போ உதாரணமா, ஒரு முறை நம்ம வந்து பாவத்தில் இருக்கிறோம், பாவத்தில் இருந்து நம்ம வந்து விடுதலை கொடுக்கப்படுகிறது. உதாரணம், பாவ சங்கீதனை செய்கிறோம், அதன் வழியாக நம்முடைய ஆன்மா வந்து தூய்மைப்படுத்தப்படுகிறது, நம்முடைய உடல் வந்து பாதுகாக்கப்படுகிறது, புனிதமான உடலாக வந்து மாறுகிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய உடல் வந்து யாருக்குரியது அப்படின்னா, இது கடவுளுடைய உடல். கடவுள் தான் நம்ம உடலுக்கு வந்து முதலாளியாக வந்து இருக்கிறார். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கடவுளுக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும். பாருங்க, நாம் வந்து கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகத்தில் அதிகாரம் 6 இப்படியாக நாம் வந்து வாசிக்கின்றோம். சரிங்களா? அதிகாரம் 6 இறைவார்த்தை 13 இப்படியாக வாசிக்கின்றோம். வயிற்றுக்கென்றே உணவு, உணவுக்கென்றே வயிறு, இவை இரண்டையுமே கடவுள் அளித்து விடுவார். உடல் பரத்தமைக்கல்ல, ஆண்டவருக்கே உரியது, ஆண்டவரும் உடலுக்கே உரியவர் என்று சொல்லி இந்த உடல் வந்து யாருக்கு உரியது என்பதை வந்து ரொம்ப அழகா பவுலுடையார் நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றார். அது மட்டுமல்ல,
இந்த உடல் அவருக்கு கடவுள் இந்த உடலை சொந்தமாக்க என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அவருடைய மகனை இந்த உலகிற்கு வந்து கையளித்து இருக்கிறார். அது மட்டுமல்ல, ரத்தம் சிந்தி என்ன பண்றார் அப்படின்னா நம்மை மீட்டு இருக்கிறார். இது எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதே கொரிந்தியர்களின் புத்தகம் முதல் புத்தகம் அதிகாரம் 6 நிறைய வார்த்தை 19 இப்படியாக வாசிக்கிறோம். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் அப்படின்னு சொல்லி இங்க வந்து என்ன சொல்றார் அப்படின்னா பவுலுடைய வந்து எடுத்துரைக்கின்றார். அப்போ ஒரு முறை நம்ம துன்பத்தில் இருக்கிறோம், அல்லது பாவத்தில் இருக்கிறோம், தீ ஆவின் பிடியில் இருக்கிறோம், கெட்ட பழக்க வழக்கத்தில் இருக்கிறோம், அதிலிருந்து விடுதலை பெற்றுட்டோம் அப்படின்னா கடவுள் ரத்தம் சிந்தி நம்மளை வந்து மீட்டு இருக்கிறார். அப்போ இந்த உடல்ல யார் இருக்கிறா, யார் இருக்கணும் அப்படின்னா கடவுள் இருக்கணும். இப்போ கடவுளுடைய பிரசனம் இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யறோம் அப்படின்னா தீய ஆவி தீய பழக்க வழக்கங்கள் நம்மை வந்து ஆளுகை செய்ய நம்மை ஆட்சி செய்ய விட்டுறோம் அப்படின்னா அப்போ அங்கு வந்து நம்முடைய முந்தைய நிலைமையை விட முன்னைய நிலைமையை விட பின்னைய நிலைமை வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கும் என்பதனை ஆண்டவர் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக வந்து எடுத்துரைக்கின்றார். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு முறை மீட்பு பெற்றுட்டோம், சோதனை வரும். இப்போ உதாரணமா பாவ செய்கின்றனம் பண்ணியாச்சு, நம்ம எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டாச்சு. நான் வந்து எனக்கு ஆபாச காட்சிகள் வருகிறது, அதே போல் ஆபாச படம் பார்க்கணும் ஒரு சிந்தனை எனக்கு வருகிறது. அப்போ அதுலேருந்து நம்ம வந்து பாவத்திலேருந்து நம்ம கடவுள் நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா பாவத்தை அறிக்கையிட்டாச்சு, பாவத்திலேருந்து கடவுள் நமக்கு வந்து மன்னிப்பு கொடுத்துட்டாரு, மீட்பு கொடுத்துட்டார், நம்ம வந்து நம்புகிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாலையில் போகிறோம், எதிர்ப்புறத்தில் வந்து ஒரு அழகான பெண் வர்றாங்க, சரிங்களா? அப்போ மனசு வந்து சஞ்சலப்படுது, சபலப்படுது. இது இயல்பு யதார்த்தம், சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சோதனை வருவது யதார்த்தம், அதில் விழுந்து விடக்கூடாது. ஒருவேளை தவறிட்டோமா விழுந்துட்டோமா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மனமருத்தம் அடைய வேண்டும், மனமாற்றம் பெற வேண்டும். மனமருத்தம் அடைந்து மனமாற்றம் பெற்று மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையை வந்து புதுப்பித்துக் கொள்ளணும். அப்படி நம்ம வந்து புதுப்பித்துக் கொள்ளலை அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா நம்முடைய வாழ்வு மிக கேவலமானதாக மோசமானதாக மாறிவிடும். அதனால் இன்றைய நாளில் ஆண்டவருடைய அருளை இரக்கத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும். அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு தூய ஆவியானவர் தாங்கப்பா, ஏற்கனவே தூய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அந்த ஆவியை என்னிடம் எடுத்து விடாதையும், இந்த உலகத்தின் போக்கின்படி வாழாம இந்த உலகத்தின் போக்கின்படி செயல்படாம ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்ட மகனாக மகளாக நான் வாழ வேண்டும், அதற்கு தேவையான பெலனை எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவருடைய இரக்கத்தையும் அருளை வேண்டி நாம் இந்த பலியில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன், விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன், இதுவே நான் தரும் காணிக்கை, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோ. உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராய், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தன் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.